திருப்போரூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கந்தசுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் 6ஆம் நாளில் சன்னதி தெருவில் நடைபெற்ற சூரசம்ஹார விழாவில் குதிரை வாகனத்தில் மீது வந்த கந்தசுவாமி பெருமாள் சூரனை வதம் செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்றது. இதில் காலை மற்றும் மாலையில் பல்வேறு வாகனங்களின் மீது கந்தசுவாமி பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிலையில் இவ்விழாவின் 6ஆம் நாளான சூரசம்ஹார விழா நடைபெற்றது. இதில் லேசான தூறலிலும் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை வாகனத்தின் மீது எழுந்தருளிய கந்தசுவாமி சன்னதி தெருவில் பக்தர்கள் வெள்ளத்தில் சென்று பராசக்தி அம்மன் கொடுத்த வேலால் சூரனை வதம் செய்தார். அப்போது அரோகரா அரோகரா என பக்தர்கள் கோஷமிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். இதையடுத்து தங்கமயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானையுடன் அருள்மிகு ஸ்ரீ கந்தசுவாமி பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முக்கிய வீதிகளில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் குமரவேல் தலைமையிலான பணியாளர்கள் மேற்கொண்டனர். மேலும் அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்படிப்பட்ட ஊர் இது திருப்போரூர். சம்ஹாரம் பண்றார் முருகன். அப்படி 6 நாள் 6 குழந்தை வைக்கிறதாக இருக்கிறாலும் இந்த அக்னிமாமோடு 3ஆம் நாள் இரவு போர்ல வைக்கிறார். ரொம்ப கொடியா இருக்கு. அவனை பிடிச்சி கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டு மரியாதை பண்ணி மாறாது சாப்பாட மாறிடும். அவங்க வயிற்று வாடாதே வாங்கி கொடுத்தாங்க. அந்த முனிவருடைய வயிற்று சொல்லுவான் வாடாது. அந்த முனிவரை 2 பேரும் சாப்பிடுவாங்க. இவங்களுடைய பசங்க தான் 2 பேர். நீங்களவன் வாடாது. அவ்வளவு அழித்ததற்கு காரணம் முக்கியம் தான். இந்த அம்மா தான் இவன் கையை கூட்டி வர போயிட்டு இவன் கையை வெட்டுவார். சாஸ்தா வெட்டுவார். அதுல உருவங்கள் தான் இந்த சூரபக்தனுடைய வரலாறு. அப்படி மிகப்பெரிய வெற்றியாய் முருகனுக்கு திருப்பாவை கந்தசாமி திருமாலுக்கு வெற்றியாய் முருகனுக்கு வெற்றியாய் முருகனுக்கு வெற்றியாய் முருகனுக்கு வெற்றியாய் முருகனுக்கு சூரபக்தன் பல்வேறு நல்ல ரூபங்களை இதற்கு ஒன்றும் சக்தியால் புறப்பட்டு சூரபக்தனுடைய உடலை முன்கூறுகளாக செய்துள்ளார். வெற்றியாய் முருகனுக்கு வெற்றியாய் முருகனுக்கு முருகப்பெருமா சூரனை ஆதாரம் மாறுபடாமல் சன்மானம் செய்த உடனே இந்த இடத்துல முருகப்பெருமானுடைய போர் கிடைக்கப்பட்டுள்ளது. ஆதார மாற்றமாக சூரனை சன்மானம் செய்துள்ளார். வெற்றியாய் முருகனுக்கு வெற்றியாய் முருகனுக்கு வெற்றியாய் முருகனுக்கு வெற்றியாய் முருகனுக்கு திருப்பாவூர் கந்தசாமி பெருமாளுக்கு வெற்றியாய் முருகனுக்கு வெற்றியாய் முருகனுக்கு வெற்றியாய் முருகனுக்கு முருகப்பெருமான் சூரபக்தனுடைய சிறப்பை 2 கூறுகளாக எண்ணித்தார். சூரபக்தனுடைய உடல் 2 கூறுகளாக ஆனது. ஒன்று நெடிய மயிலாகவும் ஒன்று பெயர்கொடியாகவும் மாறி முருகனிடம் வந்து கொண்டது. முருகன் சூரனை சம்மானம் செய்யவில்லை. மாறாக சூரபத்மன் பெரிய அறிவு கொடுத்தார். அப்படிப்பட்ட கருணை பெருமான் நம்முடைய கந்தசாமி பெருமான் சூரபத்மனை பெருமாளை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார். வெற்றியாய் முருகனுக்கு அன்பர்கள் அழகேள் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அது மீனாட்சி அம்மனுக்கு அது மீனாட்சி அம்மனுக்கு வெற்றிவேல்